மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷானு இப்படி பலருமே நடிச்சிருக்கிற தக் லைஃப் படம் வர ஜூன் 5ஆம் தேதி வேர்ல்டு வைட் வெளியாக இருக்கு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்துச்சு. சிங்கர் சின்மயி முத்தமழை அப்படிங்கிற சாங்கை பாடியிருந்தாங்க. இவங்க பாடினது தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. என்னதான் ஆடியோ லான்ச்ல சின்மயி பாடியிருந்தாலும் படத்துல சிங்கர் தியோட வாய்ஸ்ல தான் சாங் இருக்கு. தெலுங்கு மற்றும் ஹிந்தியில தான் சின்மயி பாடியிருக்காங்க. சிலர் ஏன் தமிழ்லையும் அவங்கள பாட வச்சிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியையும் கேட்டுட்டு வராங்க. 2018 சிங்கர் சின்மயியை தமிழ் இண்டஸ்ட்ரியில தடை பண்ணவே தான் அவங்களால எந்த ஒரு தமிழ் படத்திலையும் ஒர்க் பண்ண முடியல. ஆனா இந்த தடையையும் தாண்டி தான் லோகேஷ் கனகராஜ் லியோ படத்துல சின்மயியை த்ரிஷாக்கு டப்பிங் பண்ண வச்சிருந்தாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. பலரும் சின்மயி குரல்ல முத்தமழை சாங் கேட்கவே அவ்வளவு நல்லா இருக்கு, இப்படி அவங்கள பேன் பண்ணி தமிழ் சினிமா பெரிய தப்பு பண்ணிருக்குன்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அதே சமயம் சின்மயியை மக்கள் பாராட்டிட்டும் வராங்க. அந்த வகையில சின்மயியும் எல்லாருக்கும் நன்றி சொல்ற விதமா இப்ப சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒண்ணா போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் வைரமுத்து, ராதா ரவி, சிங்கர் கார்த்திக் இவங்கெல்லாம் பாலியல் தொல்லை கொடுத்தாங்க அப்படிங்கறத சொன்னேன். அதனாலதான் என்ன இப்படி பேன் பண்ணிருக்காங்க. லியோ படத்துல பேன் பண்ணதையும் தாண்டி தான் த்ரிஷாக்கு டப்பிங் கொடுக்க வச்சாங்க. படம் ரிலீஸ் ஆனதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஆனா ராதா ரவியோட யூனியன் டப்பிங் பண்ண இன்ஜினியரை வேலையை விட்டு தூக்க ட்ரை பண்ணாங்க. மேலும் ராதா ரவியும் என்ன யாருமே தமிழ் சினிமால யூஸ் பண்ண கூடாதுன்னு வார்ன் பண்ணிருக்காரு. அன்பறிவு மாஸ்டருக்கும் இப்படி பேன் கொடுத்தாங்க. ஆனா கோர்ட்ல அவங்களுக்கு பேனை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. நானும் என்னோட கேஸ்க்காக 6 வருஷமா போராடிட்டு இருக்கேன்னு சின்மயி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ராதா ரவியும் பேன் செய்யப்பட்டிருக்கிற ஒரு லெட்டரையும் ஷேர் பண்ணி சின்மயி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனியன்ல தடை பண்ணிட்டா மத்த யூனியன்லயும் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி தடை பண்றாங்க. இங்க நிறைய பேருக்கு அது புரியல. அதுக்காக தான் இந்த விளக்கம். இந்த 2வது லெட்டர் தான் நீங்க இதை புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னோட வழக்கு இன்னுமே கோர்ட்ல தான் இருக்கு. அதனால அதை தொடர்பா என்னால எதையும் ஷேர் பண்ண முடியாது. ஆனா எனக்கு முன்னாடியே ராதா ரவி பேன் பண்ணப்பட்ட ஆதாரங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சங்கத்துல இருக்கிற ஆட்கள் தான் ஏதோ வகையில மற்ற சங்கத்திலையும் உறுப்பினர்களா இருக்காங்க. இது மூலமா உங்களுக்கு நான் ஏன் 7 வருஷமா பெருசா எந்த படத்திலையும் ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிறது புரியும்னு நம்புறேன். நான் திரும்பவும் சொல்றேன், என்ன ஒரு இடத்துல மட்டும் பேன் பண்ணல, எனக்கு வேலை வாய்ப்புகளே வராத மாதிரி எல்லா இடத்துலயும் என்ன கட் பண்ணிருக்காங்க. அப்போதான் நான் அவங்களுக்கு அடிபணிஞ்சு போவேன்னு இப்படி பண்றாங்க. ஆனா இதை கேள்வி கேட்க இங்க யாருமே இல்ல. நான் தி தமிழ்ல அற்புதமா பாடின முத்தமழை சாங்க தெலுங்கு மற்றும் ஹிந்தியில பாடின அனுபவத்தை வச்சு கவர் வெர்ஷன் தான் பாடினேன். இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்ல ஒருவேளை படத்தோட ஒரிஜினல் சிங்கர் இல்ல அப்படின்னா வேற ஒரு சிங்கர் பாடின நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு. உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நான் தொடர்ந்து இசையிலையும் கலையிலையும் கவனம் செலுத்துவேன். நீதிமன்றத்துல தொடர்ந்து போராடி சட்டப்படி என்னோட தடையை விளக்குவேன். நன்றி அப்படின்னு சின்மயி ஆடியோ லான்ச்ல ஒரிஜினல் சிங்கர் வரல அப்படின்னா வேற சிங்கர் பாடுவாங்க. அப்படிதான் முத்தமழை சாங்க நான் பாடினேன் அப்படின்னும் மேலும் அவங்க பேன் செய்யப்பட்டதை பத்தியும் எமோஷனலா சொல்லியிருக்காங்க.